வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், அது என்னென்ன அளவுகள் நம்ம எடுக்கணும், அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பேசிக் கணக்குகளை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டிங் போடும்போது நீங்கள் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து புரியாது. சரிங்களா? பேசிக்கான மெஷர்மெண்ட் கணக்குகளை வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். என்னென்ன அளவுகள் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஹைட் வந்து எடுக்கணும். ஹைட் வந்து நம்ம எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா வந்து 12.75, ஷோல்டர் அளவு 12.5, பாடி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா அப்பர் பாடி மெஷர்மெண்ட் வந்து 30, மிடில் அளவு வந்து 31.5, ஹிப் அளவு பார்த்திங்கன்னா 26. சரிங்களா? அடுத்தது ஃப்ரண்ட் நெக் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு. பேக் நெக் வந்து 7.5 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் வந்து 6.25 இன்ச்சு, ஸ்லீவ் வந்து 6 இன்ச்சு, ஸ்லீவ் லூஸ் வந்து பார்த்திங்கன்னா 9.25, அளவு வந்து 9.25. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆம்குள்னுடைய சுற்றளவு வந்து 12 இன்ச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நோட்டில் எழுதியிருக்கிறது வந்து பேக் நெக் வந்து 8 இன்ச்சும் ஃப்ரண்ட் நெக் வந்து 6.25 இன்ச்சும் வந்து எழுதியிருக்கேன். ஆனால் சொன்னது வந்து ரெண்டுலேயுமே வந்து 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதை வந்து ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்து எழுதிட்ட பிறகு ஒரு 1/2 இன்ச் வந்து குறைச்சிக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம வெட்டக்கூடிய அளவுகளை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதை வந்து நான் கரெக்ஷன் பண்ணிப்பேன். ஓகே. இப்போ நம்ம பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிற அளவுலேருந்து 1/2 இன்ச் குறைச்சி வச்சு நம்ம மெஷர் பண்ணி வெட்ட போகிறோம். சரிங்களா? அதை வந்து நான் மைனஸ் பண்ணி நான் எழுதிப்பேன். அதை வந்து நான் கட்டிங் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட், அது ஒரு ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டே இருங்க. அந்த ஃபோட்டோவில் நான் அதை அடிச்சுட்டு எழுதி ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 9.5 இன்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அளவு வந்து நான் மெஷர் பண்ணி எழுதியிருக்கேன். அந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு கணக்கு போட்டு டோட்டலாக வைக்கக்கூடிய அளவு, அது எப்படி நம்ம கணக்கு போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். கண்டினியூவாக பார்த்துட்ருங்க. இப்போ இந்த பாடி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் பாருங்கள். அது அப்பர், மிடில் அண்ட் ஹிப், இந்த 3 அளவு எடுத்திருக்கோம். இந்த 3 அளவுக்கும் இடையிலான அளவு மாறுபாடு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அப்பர் செஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 இன்ச் இருக்குது. மிடில் செஸ்ட் வந்து 31.5 இருக்குது. ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ இடைவெளி இருக்குது, அது அந்த அளவு மாற்றம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த 1.5 இன்ச்சை வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் மிடில் செஸ்ட்லேருந்து ஹிப்புக்குடைய அது மிடில் செஸ்ட் வந்து 31.5, ஹிப் அளவு வந்து 26. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அளவு மாற்றம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 4.5 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் வந்து 4.5 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச், டோட்டலாக வந்து 6 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்லேருந்து மிடில் செஸ்ட்டுக்குடைய டிஃப்ரெண்ட்டும் மிடில் செஸ்ட்லேருந்து ஹிப் அளவுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸும் வந்து நம்ம டோட்டல் பண்ணி 6 இன்ச் வந்து கணக்கு எடுத்து எழுதி வச்சுருக்கோம். இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கட்டிங் போடும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ மேலே ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோவில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் வந்து நோட்டில் எழுத இங்கே வந்து மேலே தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்பர் செஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சு. 30 இன்ச்சை வந்து 2ஆக டிவைட் பண்ணணும். 2ஆக டிவைட் பண்ணும்போது 15 இன்ச்சு. சரிங்களா? அந்த 15 இன்ச்சை மறுபடியும் வந்து 2ஆக டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண பிறகு 7.5 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் வந்து சேர்க்கணும். அந்த 1 இன்ச் சேர்க்கும்போது 8.5 இன்ச் நமக்கு டோட்டலாக அளவு வந்துடும். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது மிடில் செஸ்ட். மிடில் செஸ்ட்டில் 31.5 இன்ச்சு. அதை வந்து 2ஆக பிரிக்கணும். 2ஆக பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா 31.5 போது 8க்கு ஒரு பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகி வரும். சரிங்களா? அதனால் 8 இன்ச் நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ப்ளஸ் பண்ண மாதிரி இங்கே வந்து எந்த அளவும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ண தேவையில்லை. சரிங்களா? இது வந்து ஃப்ரண்ட் அளவில் ஆட் ஆகிக்கும். ஓகே. அதனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த அளவும் வந்து சேர்க்க தேவையில்லை. இதை வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிப் அளவு பார்த்தீங்கன்னா 26 இன்ச்சு. 26 வந்து 2ஆக டிவைட் பண்ணுங்கள், 13 இன்ச். 13 இன்ச்சை வந்து நீங்கள் மறுபடியும் வந்து 2ஆக டிவைட் பண்ணுங்கள். 13 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் நமக்கு கிடைக்குது. 6.5 இன்ச்சு கூட நீங்கள் பேக் டாட் போடுறதுக்கு 1 இன்ச்சும் சைடு ஜாயிண்ட்டுக்கு 1.5 இன்ச்சும் வந்து சேர்த்துக்கோங்க. சரிங்களா? 1 + 1.5, 2.5 இன்ச் வந்து நீங்கள் டோட்டலாக வந்து கீழே சேர்க்க வேண்டியிருக்கும். ஓகே. இந்த அளவுகளை வந்து நம்ம வந்து பேசிக்காக வந்து பார்த்துருக்கோம். இதனுடைய முழுமையான கணக்குகளை வந்து வெட்டும்போது நம்ம அப்ளை பண்ணி சொல்லி கொடுக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இந்த கணக்கீடு முறையெல்லாம் வந்து
எதை பற்றினது, அதாவது இப்போ இந்த 1.5 இன்ச் நம்ம சைடு தையலுக்கும் 1 இன்ச் டாட்டுக்கும் கொடுக்குறோம். அதே மாதிரி மேலே பாடி மெஷர்மெண்ட்டோட 1 இன்ச் சேர்த்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு அளவு கூடியும் நாம் ஒரு குறிப்பிட்ட அளவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி சேர்த்துருக்கோம். அந்த பேசிக்காக நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அளவுகளை வந்து நாம் இந்த கணக்குக்குள்ளே வந்து அடக்கணும். அந்த மெத்தடை வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன், சரிங்களா? அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட்டிங்க்கு போயிடலாம். இப்போது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக நம்ம பார்க்க போகிறது, இப்போது பாடி மெஷர்மெண்ட் அளவுகளை வந்து நாம் பார்த்து முடிச்சிட்டோம், சரிங்களா? அது ஒரு பேஜ் இருக்குது. இப்போ இன்னொரு பேஜில் வந்து ஷோல்டர்னுடைய அளவுகளை வந்து எப்படி கணக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி, அதே மாதிரி ஸ்லீவுக்கும் ஒரு கணக்கு இருக்குது, ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், சரிங்களா? இப்போ இந்த கணக்குகளை எல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கணக்கீடு முறை வந்து எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது, எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்க்கலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். கரெக்டாக ஃபஸ்ட்டு இருந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே வர நண்பர்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் டோட்டலாக வந்து பாடி மெஷர்மெண்ட்டு கணக்கு போட்டு வைக்கிற அளவுன்னு சொல்லிட்டு 9.5 இன்ச் எழுதி ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே கீழே வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட்டு கணக்கு போட்டு வைக்கும்போது 8.5 இன்ச்சு நான் மெஷர் பண்ணியிருக்கேன், அது எழுதியிருக்கேன், சரிங்களா? அந்த 8.5 இன்ச் எழுதிட்டு மேலே 9.5 இன்ச் எப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அது வந்து இன்னும் தையலுக்கும் சேர்த்து வச்சு மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அளவு, சரிங்களா? 9 இன்ச்சு நான் எழுதியிருக்கேன். அது 1 இன்ச்சு கூட 9.5 இன்ச் எழுதியிருக்கேன். 8.5 + 1 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து 9.5 இன்ச் நான் மெஷர் பண்ணி எழுதியிருக்கேன். அதே வந்து 1.5 இன்ச் 2 இன்ச் அளவுக்கு கூட நீங்கள் தையலுக்கு சேர்த்து வெட்டுக்கலாம், சரிங்களா? அதை வெட்டும் போது தையலுக்கு நம்ம எவ்வளோ சேர்க்குறோங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து அந்த கால்குலேஷனை எடுத்துக்கணும். ரெடி அளவு மட்டும் தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணி எழுதியிருக்கோம், ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹாம்குள்னுடைய அளவை வந்து ஹாம்குள்ளில் ஷோல்டர் அளவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாம்குள் அளவை பார்த்துக்கலாம். ஷோல்டர்னுடைய அளவை வந்து எப்படி நம்ம கணக்கிடுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம், சரிங்களா? ஃபுல் ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச். ஃபுல் ஷோல்டர் அளவை நீங்கள் அப்படியே வந்து 2ஆக டிவைட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்டேக் வரும். அதை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கணக்கீடு பார்ப்போம். ஃபுல் ஷோல்டர் அளவு 12.5 இன்ச் இருக்குன்னா பேக் நெக் அளவு வந்து எடுத்துக்கோங்க. பேக் நெக் அளவு வந்து 7.5 இன்ச் இருக்குது. 7.5 இன்ச்சை வந்து 4ஆக பிரிச்சுக்கோங்க. 4ஆக பிரிச்சிங்க அப்படின்னா 2.1 இந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த 2.1 நீங்கள் வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து விட்டுருங்க. 2 இன்ச் மட்டும் கணக்கு எடுத்துக்கோங்க. ஷோல்டர் அளவில் பேக் நெக்கினுடைய உயரத்தை வந்து 4ஆக பிரித்து அதில் வரக்கூடிய அளவு 2 இன்ச்சு. அதை வந்து ஷோல்டர் அளவில் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு 10.5 இன்ச் மெஷர்மெண்ட் கிடைக்கும். அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து ஷோல்டர் அளவு. 10.5 இன்ச் 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 5.25 இன்ச்சு. அதுதான் வந்து நீங்கள் ஷோல்டருக்கு வைக்கணும், சரிங்களா? இப்போ நாம் கணக்கீடு போட்ட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஷோல்டர் வந்து 5.25. அதிலிருந்து கழுத்துக்கு மைனஸ் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த அளவு இப்போ நம்ம எடுத்து கணக்கீடு போட்டிருக்கிற அளவில் பாதியை வச்சுக்கலாம். அப்போ 5.25 இருக்குன்னா 2.1 நீங்கள் 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. அந்த ஒரு பாயிண்ட்டை விட்டுருங்க, 2.5 இன்ச் வச்சுக்கலாம். அப்படி இல்லை ப்ராடாக வந்து நெக் போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 2 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச் இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் வந்து குறைச்சிக்கலாம், சரிங்களா? நமக்கு எந்த அளவுக்கு நெக்கு ப்ராடாக வேணுமோ அந்த அளவுக்கு ஷோல்டர்லேருந்து உள்பக்கம் வந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா? அதனால் கழுத்து லூஸ் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. இந்த கணக்கீடு படி ஷோல்டர் அளவை நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது கழுத்து லூஸ் ஷோல்டர் லூஸ் வராமல் நீங்கள் எந்த அளவுக்கு வேணுன்னா நெக்கை வந்து ப்ராட் பண்ணி போட்டுக்கலாம், சரிங்களா? ஓகே, அடுத்ததாக ஹாம்குள்னுடைய அளவை எடுத்துக்கலாம். ஹாம்குள்னுடைய அளவு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு. 12 இன்ச்சு கூட 3/4 இன்ச்சு சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த 3/4 இன்ச் வந்து என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் இடையிலான அளவு வந்து 1.5 இன்ச்சு. அதில் பாதியை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கணும், சரிங்களா? அதில் பாதி வந்து 3/4 இன்ச்சு. 12 + 3/4 12.75 இன்ச்சு. அதை வந்து நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணும்போது 6.4 நமக்கு வந்து ரெடி அளவாக கிடைக்கும், சரிங்களா? ஆம்குள்னுடைய அளவு வந்து 6.4 தான் நம்ம வைக்கணும். ஓகே, 6.5 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணமாக ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு 6.5 இன்ச் வந்து நாம் வைக்கணும். அப்படி வந்து எடுத்துக்கோங்க. ரெடி அளவு வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக 6.4ன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த கணக்கீட்டுக்கு தான் மீதி கீழே இருக்கிற கணக்குகளெல்லாம் வந்து நான் போட்டிருக்கேன், சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 6.4 ரெடி அளவு. ஓகே, அடுத்ததாக வந்து ஸ்லீவ்னுடைய கணக்கை வந்து பார்த்துடலாம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா 6 இன்ச் லென்த்து ப்ளஸ் தையலுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் இருந்தால் 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க.
அல்லது லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் அரை இன்ச் மட்டும் வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. சரிங்களா? அது தையலுக்கு வந்து மேலே ஸ்லீவ் அட்டாச்சுக்கு அரை இன்ச்சும் அது லைனிங் அடித்து திருப்புறதுக்கு அரை இன்ச் டோட்டலாக வந்து 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து கீழே மடித்து எம்மிங் எடுக்கிறதுக்கு 1.5 இன்ச்சும் மேலே ஸ்லீவ் அட்டாச்சுக்கு அரை இன்ச்சும் டோட்டலாக வந்து 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஓகே, இது வந்து லென்த்துக்கான மெஷர்மெண்ட் மட்டும்தான். மீதி வந்து ஆம்கூலுடைய அளவு வந்து ஏற்கனவே நாம் எடுத்து கணக்கு போட்டு வச்சுருக்கோம். அந்த அளவை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆம்கூல் சைடு வர ஹைட் வந்து நம்ம வந்து வெட்டும்போது மெஷர் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அது தெளிவாக புரியும். இப்போ வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஸ்லீவ் லென்த்தில் பாதி அளவு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்லீவ்னுடைய ஃபுல் லென்த்தை ஆம்கூல் சைடில் வந்து ஆம்கூல் சைடு வர லென்த்துக்கு பாதி அளவு பிரித்து வச்சோம்னா கரெக்டாக வரும். அது வந்து ரொம்ப துல்லியமாக வைக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு கணக்கீடு இருக்குது. அதை வந்து வெட்டும்போது நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஆம்கூலினுடைய அளவையும் ஸ்லீவ்னுடைய அளவையும், அதாவது ஸ்லீவ் லூஸ்னுடைய அளவையும் வச்சு ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆம்கூலினுடைய டைட் அளவும் நம்ம கணக்கு போட்ட அளவையும் வச்சு ஒரு கால்குலேஷன் போடணும். சரிங்களா? அதை வந்து நம்ம வெட்டும்போது அப்ளை பண்ணி சொல்லித்தரேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொல்லி கொடுத்த இந்த கணக்கீடுகளின்படி ஒரு அளவை வந்து நம்ம கணக்கு போட்டு வச்சுருக்கோம். இந்த அளவுகளை வச்சு தான் நாம் வெட்ட போகிறோம். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான அளவுகளை வந்து ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் வெட்டும்போது அதை அப்ளை பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து நிறைய அளவுகள் வந்து கணக்கீடுகள் இருக்குது. அதை வந்து வெட்டும்போது கரெக்டாக அப்ளை பண்ணால் மட்டும்தான் தெளிவாக புரியும். இப்போ வந்து கணக்கீடை மட்டும் சொல்லிவிட்டு வெட்டும்போது அதை சொல்ல முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து புரியாது. பேக் பார்ட்னால் வந்து இப்போ நம்ம ரெடியாக அளவை வந்து கால்குலேஷன் பண்ணி 1 இன்ச் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரான்னு வந்து ஈஸியாக சொல்லிட்டோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து சொல்ல முடியாது, நிறைய கணக்கீடுகள் இருக்குது. சரிங்களா? அதனால் வெட்டும்போது சொல்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு வீடியோவில் வந்து இந்த கணக்கீடுகளெல்லாம் வந்து எப்படி வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃப்ரண்ட் பார்ட்னுடைய அளவுகளையும் வந்து எப்படி அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் தெளிவுபடுத்துவேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டிங்குள்ளே போனோம் அப்படின்னா ரொம்பவே தெளிவாக இருக்கும். சரிங்களா? மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாகவே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். சரிங்களா? இதற்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி வெட்டதுன்னு சொல்லிட்டு தான் பார்த்துருப்போம். முதல் முறையாக அளவு எடுத்து அதை எப்படி நம்ம கணக்கீடு போடுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியாக அந்த ப்ளவுஸ் வந்து எப்படி வெட்டதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து கணக்கீடு போட்டிருக்கிற இதே மெத்தடில் நீங்கள் எந்த அளவுக்குமே வந்து ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? இதே கணக்கீடு முறையை வச்சு நீங்கள் எல்லா அளவுகளுக்கும் அப்ளை பண்ண முடியும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து கூட இந்த மெஷர்மெண்ட் கணக்கீடுகளை வந்து நீங்கள் தெளிவுபடுத்தி ஒரு நோட் எடுத்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப் டைம் வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகே, இதனுடைய தொடர்ச்சியாக வர வீடியோக்களையும் வந்து தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.